ஹே காய்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிக்கு சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி. என்னங்க அவருக்கு பேர் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பேரு இது யாருன்னு தெரியல, ஏன்னா எல்லாருமே முக்கிய நிர்வாகி மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க. வாங்க அவர் கூட பேசலாம். ஹாய் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சார் இவ்வளவு சைலண்டா பேசுறீங்க? இல்ல நாங்க சிரிப்பான ஆளுங்க நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க. நாங்க எவ்வளவு சீரியஸ்னு உங்களுக்கு தெரியல. காட்டுவோம். இன்னும் 2 மாசம் தானே. நாங்க எவ்வளவு சீரியஸ், எத்தனை பேர் சீரியஸ் ஆக போறீங்கன்னு நாங்க காட்ட தான் போறோம். ஆல்ரெடி நிறைய பேர் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க சார். அது அவங்க விதி. அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நாங்க காட்டுறோம். நாங்க யாருன்னு காட்டுறோம். எங்க தளபதியை பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க தளபதி பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே உங்களுக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரியுமா சார்? சொல்லட்டுங்களா? எங்க தளபதி சின்ன வயசுல அப்பா பேச்செல்லாம் கேட்க மாட்டாரு. ரொம்ப ஜாலியான ஃபன்னான ஆளுதான் அவரு. ரொம்ப ஃபன்னா ஊருக்குள்ளேயே அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் குடும்பத்தை 4 தங்கச்சி அவர் தான் பாதுகாத்தாரு. ரேஸ் ஓட்டி கஷ்டப்பட்டு மெக்கானிக் ஷெட்ல வச்சு ரேஸ் ஓட்டி சம்பாதிச்சாரு. ஒரு கடத்துக்கு மேல அப்பா விட்டு போல. அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவை காப்பாத்துறதுக்காக நாடு விட்டு நாடு, மாநிலம் விட்டு மாநிலம் போய் கடப்பால போய் சண்டை போட்டு தூக்கிட்டு வந்தாரு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நீங்க படத்து கதைய சொன்னா யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க அது உண்மை. உங்களை பொறுத்த வரைக்கும் போய். ஆனா எங்க தளபதி அதுக்கப்புறம் அப்பாவை தேச துரோகின்னு முத்திர குத்திட்டாங்க. இவரு கஷ்டப்பட்டு போராடி எங்க அப்பா தேச துரோகி இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் கொன்னு காமிச்சு அப்புறம் தான் நிரூபிச்சாரு. அது படத்துல சார். ஓகே, ரியல் லைஃப்ல யாரு உங்க தளபதி? நீதிக்காக போராடுற ஒரு நீதிமான். என்ன சார் நீதி வேணும், நீதி வேணும், நீதி கொடுக்க வந்தேன், நீதி வாங்க வந்தேன்னா என்ன நீதி வேணும் உங்க தளபதிக்கு? அதை சொல்லுங்க. நீதியும் இல்லா ஒரு பாதியும். அது மாதிரி எங்க தளபதி இப்ப அவருக்கு பெரும் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு பிரச்சனைனா அவங்க நாசமா போட்டோம். அதை பத்தி எங்களுக்கு தளபதி கவலை இல்லை. அவங்களுக்கு தண்ணி வரல, லைட் எரியல, பஸ் வரல, வருமானம் இல்லை, வேலை இல்லை, அப்படின்னா அவங்க நாசமா போட்டோம். அதை பத்தி எங்க தலைவர் கவலை இல்லை. ஆனா எங்க தளபதிக்கு இந்த சமீப நாட்களா எவ்வளவு பிரச்சனைகள். முக்கியமா சிபிஐ கோத்து விட்டு டெல்லிக்கு அலைய விடுறீங்க. பகல்ல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுந்திருக்கீங்க தெரியுமா? அதை விடுங்க. அடுத்து 150 15 கோடி ஏமாத்திட்டாருன்னு 1.5 கோடி எய்ப்பு வைக்கிறீங்க. எதுக்கு 1.5 கோடி எய்ப்பு? எதுக்கு பழி வாங்குறீங்க? ஏன் மற்ற கட்சி நடிகர்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரி வரல? எங்க தலைவருக்கு ஏன் வருது? எங்க தலைவரை பார்த்தா லூசு மாதிரி இருக்கா, கேன மாதிரி இருக்கா? 1.5 கோடி கட்ட சொல்றீங்க. யாரு காசு? அவரு கஷ்டப்பட்டு அப்படின்னு நடிச்ச காசு. புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனை மட்டுமா? படத்தை முடக்கி விட்டீங்க, புது படத்தை. சரி, அதுவாது பரவாயில்ல. இப்ப கடைசியில நீங்க கூட்டணிக்கு எவனும் வரமாட்டான். நாங்க கத்திக்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஆட்சியில பங்கு தரண்டா, வாங்கடா, நீங்க டெபுட்டி சிஎம்மா இருக்க, வாங்க, எல்லாம் கத்திட்டோம். ஒரு பயம் மதிக்க மாட்டான். ஏன் மத்த கட்சி கூப்பிட்டா உடனே போறீங்க, நாங்க கூப்பிட்டா வரல? எங்களை என்ன காலி பண்ண நினைக்கிறீங்களா? அசைச்சு பார்க்க நினைக்கிறீங்களா? இல்ல காங்கிரஸ் வர மாதிரி இருந்தது, வரலையா அவங்க? எங்களை வச்சு ஏமாத்துறாங்க. எங்களை பார்த்தா லூசு மாதிரி இருக்கு காங்கிரஸுக்கு. நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க வரமாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்க பேரை சொல்லி நீங்க அங்க ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறதுக்கு எங்க பேரை சொல்லி எங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தோம் மேடம். நான் பச்சைலாம் குத்திட்டேன் டிவிக்கே காங்கிரஸ்ன்னு. சாரி சார். சிரிக்கிறீங்களே, நான் பாக்குறேன். எங்களை பார்த்தா சிரிக்கிறீங்க, பாக்கலாம். சரி சார், 26ல எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்க? எத்தனை சீட்டு ஜெயிக்க மாட்டோம்னு கேளுங்க, விரல் விட்டு எண்ணிடுவோம். என்னங்க, ஏதாவது ஒரு 2-3 சீட்டு எங்கேயாவது மிஸ் ஆகும், கள்ள ஓட்டு போட்டுருவாங்க எங்கெல்லாம். மற்றபடி 234ல 30 வரைக்கும் நாங்க தான் ஜெயிப்போம். 230 வரைக்கும் நாங்க தான் ஜெயிப்போம். இந்த 4 வேணா யாராவது ஒரு 4 பேர் ஜெயிக்கலாம். மற்றபடி 230 நாங்க தான் ஜெயிப்போம். சார், வீடியோ பழசாயிடும், எலெக்ஷனுக்கு அப்புறம் மறந்துடுவோம்னு நினைக்காதீங்க. எல்லாரும் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க, போட்டு அடி நடிப்பாங்க. நாங்க தான் ஆளுங்கட்சி, நாங்க தான் எதிர்கட்சி. எங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ சட்டமன்றம் கூட்டுவோம். நாங்களே பேசி, நாங்களே தீர்மானத்தை நிறைவேற்றி, நாங்களே நடத்தி, நாங்களே வெளியே போயிடுவோம். 4 எம்எல்ஏ தான், வேற யாருமே கிடையாது. 230 நாங்க தான். இது நடக்கும். இது ரொம்ப இது கண்டிப்பா நடக்கும். பாக்குறீங்க, நீங்க பார்க்க தான் போறீங்க. சரி, விஜய் எந்த தொகுதியில நிக்க போறாரு? பாலவாக்கம். இது பட்டினப்பாக்கம். எல்லாம் சேர்ந்து வர தொகுதிங்க. வேளச்சேரிங்க. வேளச்சேரியில அவர் நிப்பாரு. இது வரைக்கும் வேளச்சேரிக்கு விஜய் வந்திருக்காரா மக்களை பார்க்க? அந்த வழியா போயிருக்காரு. அப்போ அந்த வழியா தான் அவர் கிராஸ் பண்ணாதான் அவர் ஏர்போர்ட்டுக்கு போக முடியும்.
வேளச்சேரியை தாண்டாதான் போக முடியும், எல்லாம் மேடவாக்கம் சுத்திட்டு போற மாதிரி இருக்கும். அதனால அவர் வேளச்சேரியை பார்த்திருக்காரு, என்னங்க இவ்வளவு டிராபிக்கா இருக்குன்னு கேட்டிருக்காரு, மனசு வெம்பி பார்த்திருக்காரு. இது கேட்டதுக்காகவே அந்த வேளச்சேரியில இருக்க மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஆமா, எஸ்ஆர்பி டூல்ஸ் எல்லாம் பயங்கர டிராபிக்கா இருக்கான், தரமணி சிக்னல் டிராபிக். இப்ப பார்த்தாரு, இது வந்து மாத்தியே ஆகணும். இல்ல ஃப்ளட் எல்லாம் வரப்ப வேளச்சேரியில அவ்வளவு தண்ணி நிக்குமே. இல்ல தளபதியை பார்த்துதான் அங்க அமெரிக்கன் ஸ்கூல் வந்துச்சு. அப்புறம் பக்கத்துல ஒரு ஐடி பார்க் இப்ப அமெரிக்கன் ஸ்கூல் பக்கத்துல கட்டுறாங்கல்ல, அது எங்க தளபதி இங்க நின்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க கட்டுறாங்களே. அவங்க பயந்துதான் அங்க கட்டுறாங்களே. அதை டக்குன்னு ஐடி பார்க் ஆக்கி வளர்ச்சியை டைட்டில் பார்க்னு ஏன் வந்துச்சு? இவர் இப்ப அரசியல் வருவாருன்னு தெரிஞ்சா அப்பயே கலைஞர் அதை கட்டிட்டாரு. ஓ அப்படி. எங்க தளபதி சாதாரண ஆள் இல்ல. நீங்க வந்து அவரு கண்டிப்பா என்ன ஆகும்னு நீங்க தான் பார்க்கதான் போறீங்க, பாருங்க. சரி, இப்ப சேலம்ல பேசி முடிச்சிட்டாரு. அடுத்து எங்க மாநாடு எதுவும் நடத்துவாரு? மக்கள் சந்திப்பு எங்க நடக்க போகுது? அவர் தினம் மக்களோட சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காரு. எங்க சார் சந்திக்கிறாரு? அவர் வீடே தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாருங்க. ஒரு மனுஷன் எந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இருந்து வாயில இருந்து இப்படி வந்திருக்கா? வீடே தமிழ்நாடு, நீ மூடுன்னு சொல்லாதீங்க, அது வேற. அதான் வீடே எப்படின்னா அவர் ஒவ்வொரு வீட்லயும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, பிக் பாஸ் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. வெளியே களத்துக்கு வெளியே வாங்கன்னா ஓட்டு போற அன்னைக்கு ஒவ்வொரு விஜயும் வருவாங்க. ஏன் வந்து அரசு பிரஸ் மீட்டை சந்திக்கலன்னா நான் விஜய், இதெல்லாம் உங்க கட்சியில மட்டும்தான் சார் வருது. எப்படி சார் எல்லாம் கண்டுபிடிக்கும்? ஏன்னா நாங்க வந்து வினோத விசித்திரமான பரப்பு ஜந்துக்கள், ஜனங்கள் ஜனநாயகன்கள். அதனால நாங்க அப்படிதான் இருப்போம். நீங்க எங்களை பார்த்துதான் இன்னைக்கு வந்து எல்லாருமே பயப்படுறாங்க. நாசாவில இருந்து ஒருத்தர் பார்த்திருக்காங்க, அவங்க பார்த்துட்டு வை தட் crowd look like yellow color அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப தட் இஸ் நாட் அ crowd, தட் இஸ் பார்ட்டி மீட்டிங்னு சொல்லியிருக்காங்க நாசாவில இருந்தே. அப்புறம்னா என்ன மீட்டிங் இவ்வளவு பெருசாமா நடக்கும் அப்படின்னு கேட்ட உடனே, எஸ் அது தி ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டார் தளபதி அவர் வந்திருக்காரு, அதனால கூட்டம். அப்ப அவங்க அங்க இருந்தே அதை வந்து ரெக்கார்ட்ல எழுதி வச்சிருக்காங்க. சார் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் சார். இல்ல சீரியஸாவே ஒரு லூசு பையன் இப்பதான் டிபேட்ல பேசினான், பைத்தியக்காரன் பேசினான், அதனால நானும் அதை பேசுவேன். சார் இப்போ திடீர்னு நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருந்தாங்க கட்சியில, அவங்க தான் யாருமே சேரலையே, கண்டுக்கவே இல்லை கட்சிய. ஏமெல்லாம் வந்து நூடுல்ஸா இருக்கவங்க எல்லாருமே கட்சிக்குள்ள சேர்த்தோம், அரவணைச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா அதை ஆக்டிவா இருப்பாங்க பார்த்தா இன்னும் நொந்து நூடுல்ஸா தான் இருக்காங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. நீலாம் வந்தா ஏதாவது கட்சி உருப்படும் பார்த்தோம், நாசமா தான் போகுது. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா அதுக்கெல்லாம் நாங்க வந்து கவலைப்படவே மாட்டோம். எங்க தலைவர் ஒரு ஆளு போதும், அவர் மூஞ்ச வச்சே நாங்க ஜெயிச்சிருவோம். பூத் கமிட்டி தான் வச்சுட்டீங்க எல்லாமே தேர்தல் எல்லாம். எங்க தலைவருக்காக அன்னைக்கு வர தேர்தல் ஆணைய மிலிட்ரி ஏஜென்ட்டே பூத் கமிட்டி ஆள் மாதிரி வேலை செய்வாங்க. துப்பாக்கி வச்சுட்டு அவங்களே தேர்தல் ஆணையம் மாதிரி வேலை செய்வாங்க எங்க தளபதிக்காக. ஏன்னா அவர் வந்து வில்லு இப்படி மிலிட்ரி சார்ந்து துப்பாக்கி படம்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அவங்க வரதே அவங்க தேர்தல் ஆணையம் நியமிக்கிற மிலிட்ரி ஆளுங்களே எங்களுக்காக தான், எங்க ஆளுங்களுக்காக தான் பண்ணவே போறாங்களே. சரி, வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? முடிச்சுக்கலாமா? என்னால கேட்க முடியும். 2026ல நாங்க வந்துருவோம். அவ்வளவுதான். ஜாலியா கொண்டு போலான்னு நினைச்சேன், என்னையே கடுப்பாக்கிட்டீங்க. ஆடியன்ஸ் எவ்வளவு கடுப்பாக போறாங்களோ. சரி, அடுத்த தடவை வந்துடாதீங்க இந்த பக்கம். நன்றி.